Hi everyone, welcome to my channel. So இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 11th and 12th half yearly exam study plan தான் பார்க்க போகிறோம். ஒன்லி 20 days தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். என்ன சார் இன்னும் 20 நாள் தான் இருக்கா, 20 நாளில் half yearly exam ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா ஸோ நான் பொறுமையாக இருங்க நான் சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு half yearly examக்கு இருக்கிற டைம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 20 days தான் இருக்குது. ஸோ என்ன ரீசன்ஸ் என்ன சார், எங்களுக்கு என்ன செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாமே ஸ்டார்ட் ஆகலை, நீங்கள் என்ன சார் கதை விடுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது எனக்கு புரியுது. பட் நான் இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு புரியும் நான் ஏன் இன்னும் 20 days தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய மாணவர்கள் பார்க்குறீங்க வீடியோ, ஆனால் லைக் பண்ணவே மாட்டேங்கிறீங்க, ஏன்னு தெரியல. ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் அட்லீஸ்ட் வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரும் ஒரு லைக் பண்ணிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம வீடியோ நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். ஸோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், ஓகேங்களா? ஓகே, இப்போ வாங்க ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஸ்டடி பிளான் பார்ப்போம். அண்ட் நான் அந்த 20 days ஏன் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நவம்பர் மந்த்து 14 or 15 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இந்த 2 டேட்டு நவம்பர் 15 or 14 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ உங்களுக்கு 15 or 14 ஸ்டார்ட் பண்ணி கண்டிப்பாக 20 முடிச்சிருவாங்க. 11th to 12th 6 எக்ஸாம் 15 ஸ்டார்ட் பண்ணாலுமே 21 வரைக்குமே போகும். அப்படின்னா உங்களுக்கு லாங்குவேஜை பொறுத்தளவில் மார்னிங் தமிழ், ஈவினிங் இங்கிலீஷ் அந்த மாதிரி வச்சுருவாங்க. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 20 முடிஞ்சிடும், இல்லை 21 வரைக்குமே போக சான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதிகபட்சம் உங்களுக்கு 20ஆம் தேதிக்குள்ளே முடிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கு அடுத்து என்ன எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இஸ். அப்போ 20 பாருங்கள், இப்போ நவம்பர் 20 வரைக்கும் உங்களுக்கு செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் இருக்குன்னா பேலன்ஸ் நவம்பர் மந்தில் உங்களுக்கு இருக்கிறது 10 days. இந்த 10 days ப்ளஸ் உங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எப்போ அப்படின்னா ஆல்ரெடி டேட்லாம் சொல்லிட்டாங்க. ஸ்கூல்லாம் ஒரு ரீஓப்பனுக்கு முன்னாடியே குவார்ட்டர்லி இந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகும், ஹாஃப் இயர்லி இந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகும், பப்ளிக் இந்த டேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டைம் டேபிள் இந்தந்த டேட்டில் என்னென்ன எக்ஸாம் தான் சொல்லலையே தவிர ஸ்டார்டிங் டேட் எல்லாமே சொல்லிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு December 11 ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. December 11 ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அங்கிட்டு December 11 அப்படிங்கிறப்ப December 1 to 10 days தான் உங்களுக்கு டைம் இருக்குது. அப்போ ஓவரால் பாருங்கள் உங்களுக்கு 20 days தான். ஒன்ஸ் நீங்கள் செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 20 days தான் இருக்குது ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு. இந்த 20 daysல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் போர்ஷன் படிக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் 20 daysல ஃபுல் போர்ஷன் படிக்கணும். அப்போ இந்த ஃபுல் போர்ஷன் படிக்கிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகணும். உங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் மாதிரி வால்யூம் 1 வால்யூம் 2 இல்லை செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் மாதிரி யூனிட் 5 6 7 அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஃபுல் போர்ஷன் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஃபுல் போர்ஷன் படிக்கிறதுக்கு வெறும் இந்த 20 days பத்துமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவெடுக்கணும். இப்போ தமிழ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. தமிழ் அப்படின்னு பார்க்கையில நமக்கு கண்டிப்பாக தமிழை பொறுத்தளவில் ஈஸியாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு ப்ளஸ் புக் பேக் 1 வேர்டு இல்லை எல்லா கொஷின்ஸுமே கூட படிக்கலாம். தமிழில் அந்தளவுக்குலாம் கொஷின்ஸ் இல்லை, எல்லாத்தையுமே படித்தோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக தமிழை பொறுத்தளவில் 90+ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடுவீங்க. ஆனால் இங்கே ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் இதெல்லாம் ஸ்கோர் பண்ண முடியுமானா கஷ்டம். ஏன்னா மேத்தமேட்டிக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, காமர்ஸ் எல்லாமே வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 ரெண்டும் படிக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வால்யூம் 1 மட்டும்தான், ஒரு புக்கு தான், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி படிக்க வேண்டியது இருக்கும். அப்போ பாருங்கள், நமக்கு இருக்கிற இந்த 20 daysல நம்ம கரெக்டாக பிளான் பண்ணணும். அதனால தான் நான் உங்ககிட்ட இப்போ ஒரு கொஷின் கேட்குறேன். நம்ம ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு நவம்பர் 20 அப்புறம் உங்களுக்கு ஸ்டடி பிளான் அப்லோட் பண்ணவா, இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணவா, இல்லை இப்போயிலேருந்து நான் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? நீங்கள் இப்போவே எனக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நான் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் நான் இப்போவே அப்லோட் பண்ணுறேன். இல்லை எனக்கு இப்போ தேவையில்லை அப்படின்னு சொன்னாலும் ஓகே, நான் அதையும் ஏற்றுக்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை உங்கள்கிட்டே சாய்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு இப்போ ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸ்டடி பிளான்லாம் வேணும் அப்படின்னு சொன்னால் எஸ் 100% நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். இல்லை எனக்கு இப்போ வேணாம் அப்படின்னு சொன்னாலும் ஓகே, நான் அதை நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் சொல்கிறத. ஸோ எனக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு எனக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஸ்டடி பிளான் எனக்கு இப்போ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே கிடையாது. நான் கண்டிப்பாக அதுக்கு நான் செவிசாய்க்கிறேன். நான் இப்போவே அப்லோட் பண்ணுறேன். இதுலேயும் உங்களுக்கு தமிழ் பிரச்சனை இல்லை, இங்கிலீஷ் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அக்கௌண்டன்சி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கெமிஸ்ட்ரி எப்போவுமே ப்ராப்ளம் தான். ஸோ அதுக்குமே நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு இப்போ வேணும் அப்படின்னா நான் அப்லோட் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா பார்த்துக்கங்க, நீங்களே சொல்லுங்கள் எத்தனை பேர்
செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு நவம்பர் 15 வச்சுக்கோங்க. அங்கிட்ட ஒரு 10, இங்கிட்ட ஒரு 15, 10, 25 நாளைக்கிட்ட இருக்குது. இந்த 25 நாளில் நான் செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர்? இல்லை, நான் நவம்பர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், இப்போ வந்து நான் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க எத்தனை பேரும்? ஸோ கிடையாது. அப்போ நம்ம அதை இனிஷியேட் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து இப்போவே ஸ்டடி பிளானை இப்போலேருந்து அப்லோட் பண்ண ஆரம்பிப்பேன். இல்லை அப்படின்னா ஓகே, எனக்கே தெரியும் இப்போ அப்லோட் பண்ணால் வியூஸ் போகாதுன்னு. பட் ஸ்டில் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நான் அப்லோட் பண்ணுறேன். வியூஸ் போகலாட்டியும் பரவாயில்ல, ஒரு 1K வியூஸ் போனால் கூட ஓகே தான். ஸோ ஐ வில் டூ தட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா நான் வந்து செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் முடியும்னா உங்களுக்கு 21, அதுக்கப்புறம் 21லேருந்து நான் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் 20 days தான் இருக்குது அப்படின்னு அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.